நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி தலைவர் சொன்னாருன்னு இந்த அம்மா அதுக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்து ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக பேசி வச்சாங்க. ஓகேவா? கிளறி போட்டாங்க. விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பேசுறது. அவரெல்லாம் உங்களை கவனிக்கவே மாட்டாங்கக்கா. அதுக்கு எதுக்கு பழி வாங்கணும்? அவர் உங்களே எதுக்கு பழி வாங்கணும்? நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது விளக்கத்தை சொல்லி அது மறுபடியும் வாங்கி கட்டி மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டு அவர் எதுக்கு பழி வாங்கணும்? உங்களை பழி வாங்குறதுக்கு ஐடியாலாம் இல்லை வாசு. பொழுதுபோக்கு. பழி வாங்குறதுக்கு எல்லாம் இது இல்லை. பொழுதுபோக்கு நடத்திட்டு இருங்க. நல்லாவே நடத்திட்டு இருங்க. சொல்லிக்கட்டு அக்கா என்னக்கா